இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயங்கொலி சொற்கள். சரிங்களா? அந்த மயங்கொலி சொற்கள்ல பாத்தீங்கன்னா லகர லகர வேறுபாட்டில் அமைந்த சொற்கள் என்னென்ன, அதற்குண்டான பொருள்கள் என்னன்னு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? கவனிங்களேன். அதாவது பாருங்க, உள்ளி இது என்ன லகரம்மா? வகர லகரம். வகர லகரம். சரியா? அப்ப இந்த உள்ளி அப்படிங்கிற இந்த சொல்லுக்குண்டான பொருள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். அதாவது நாம பாத்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்குல மாத்தி பேசுறோம். ஒல்லின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஒல்லின்றது பேச்சு வழக்கு. உள்ளி அப்படிங்கறத எழுத்து வழக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. கவனமா இருங்க. மெலிந்த ஆள். என்னப்பா பையன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறான் சொல்றாங்க இல்லையா? மெலிந்த ஆள். மெல்லியது. மெல்லியதுன்னா ரொம்ப லேசா ரொம்ப மென்மையானது. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்களேன், வெங்காயப்பூ அப்படின்னு அர்த்தம் உண்டாம். வெங்காயப்பூ. சரிங்களா? மதில். மதில் அந்த சுவர் அப்படின்னு இந்த உள்ளி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அது மாதிரி நம்ம ஒல்லி பேச்சு வழக்கே அவன் காமிச்சிருக்கிறான். ஒல்லி. சரிங்களா? தலை. தலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்களேன், அதாவது பாத்தீங்கன்னா குதிரை லகரம்னு சொன்னோம் இல்லையா? இந்த உள்ளி அப்படின்னு வந்தா அதுக்கு என்னென்ன பொருள்னு பாருங்களேன். வெங்காயம். மேல வெங்காய பூன்னு கொடுத்துருக்குறாங்க, கீழே வெங்காயம்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் வெங்காயங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. வெள்ளை பூண்டு. சரியா? வெங்காயமோ வெள்ளை பூண்டும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கம்மா, உள்ளி விழா. உள்ளி விழான்னா என்னன்னு தெரியலையேம்மா அப்படின்னா, இந்த உள்ளி விழா அப்படிங்கிறது சங்க காலங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் அவர்களால கொண்டாடப்பட்ட ஒரு விழான்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த பண்டிகையை அப்ப என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காமன் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இதுல ஆடவர் பெண்டிர் என்ன செய்வாங்கன்னா இடுப்புல மணி கோர்க்கப்பட்ட அந்த சங்கிலிகள், மணி கோர்க்கப்பட்ட அந்த மணிகளை கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்களாம்? ஆடுவாங்களாம். சரிங்களா? இந்த பண்டிகை தற்போது எதோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோலி பண்டிகையோடு இந்த உள்ளி விழா அதாவது காமன் பண்டிகையானது ஹோலி பண்டிகையோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. சரிங்களா? இந்த உள்ளி விழா குறித்த செய்திகள் நம்முடைய தொகை நூல்கள்ல 8 தொகை நூல்கள்ல நற்றிணையில பெருவாரியாக பேசப்பட்டிருக்கிறது. சரிங்களா?